வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க அந்த ஒரு முக்கியமான தகவல்களை பற்றி நம்ம பார்க்கலாம். முதுகலை பட்டதாரியோடைய செகண்ட் சிவிலிஸ்ட் எப்போ வெளியிட போகிறாங்க, சான்றிதழ் சரிபார்ப்பு முடித்தவர்களுக்கு தற்காலிக தெரிவுப்பட்டியல் எப்போ வெளியிட போகிறாங்க, ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் தற்சமயம் 1036 பணியிடங்கள் தலைமை ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பாமல் இருக்குது. இவற்றை பற்றி எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனல் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். அரசு உயர்நிலை பள்ளிகளில் தலைமை ஆசிரியர் பதவி உயர்வு நிலுவைக்கான நிலைமை குறித்து பணிந்து சமர்ப்பிக்கப்படுகிறது. தமிழகத்தில் பள்ளிக்கல்வி இயக்க கட்டுப்பாட்டில் உள்ள நகராட்சி உயர்நிலை பள்ளிகளில் தலைமை ஆசிரியர் பணியிடங்களில் 1036 காலி பணியிடங்கள் உள்ளன. இக்காலி பணியிடங்கள் கீழ்காணும் காரணங்களால் பதவி உயர்வு மூலம் நிரப்ப இயலாத நிலையில் உள்ளது. அரசு உயர்நிலை பள்ளிகளில் தலைமை ஆசிரியர் உயர்வதற்கு ஊட்டு பதவியாக தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறையில் பட்டதாரி ஆசிரியர் பதவிகள் மட்டும் உள்ளதால் இப்பதவி உயர்வுக்கு முன்வரவு பட்டியலில் பட்டதாரி ஆசிரியர் பணியிலிருந்து பதவி உயர்வு பெற்று முதுகலை ஆசிரியர்களாக பணிபுரிவர்களை சேர்க்கக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்ற ஒரு தொடரப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கில் இந்த தொகுப்பும் இருக்குது. இது ஒரு காரணமாகவும் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1/1/2016 பின்னர் அது ஒரு வழக்காகவும் இருக்குது. இது மாதிரி பார்த்திங்கன்னா முதுகலை ஆசிரியர்களை மீண்டும் தரம் இறக்காமல் தலைமை ஆசிரியர்களாக பணிகள் தொடர்ந்து அனுமதிக்கவும் அதுக்கு ஒரு ஜீவோ பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி பார்த்திங்கன்னா முதுகலை ஆசிரியராக இருந்து உயர்நிலை பள்ளிக்கு தலைமை ஆசிரியராக பதவி உயர்வு பெற்ற பொன் செல்வராஜ் என்பவர் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை அமர்வு வழங்கிய தீர்ப்பின் தேதி குறிப்பிட்டு டெல்லி உச்சநீதிமன்றத்தில் சிறப்பு விடுப்பு மனு எஸ்எல்பி மூலமாக இதுக்கு ஒரு தீர்ப்பு வாங்கிக்காங்க. ஸோ இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா என்ன சொல்லுது அப்படின்றது தான். இப்போ ஆசிரியர் நலன் கருதி தற்பொழுது பணிபுரிந்து வரும் ஆசிரியர்களுக்கு மட்டும் 2026ஆம் ஆண்டில் 3 முறை சிறப்பு ஆசிரியர் தகுதி டெட் தேர்வு அரசாணை நடத்தப்பட்டது. 13/10/2025 தமிழக அரசால் அரசாணை வெளியிடப்பட்டது. அதுவும் குறிக்கோளாக வச்சுருக்காங்க. தலைமை ஆசிரியர் பணியிடங்களை நிரப்புவதற்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளை விரைந்து முடிக்க நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம பார்க்குறப்ப தற்சமயம் பார்த்திங்கன்னா இந்த தமிழகத்தில் முதுகலை ஆசிரியர்களுடைய பற்றாக்குறை இருக்குது. ஸோ இதை ஃபில் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக புதிய வேக்கன்சிஸ்களும் இதில் தோற்றுவிக்கப்படும். புதுசாக முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் ஒரு 1000 பேர் எடுக்க போகிறாங்க. ஸோ வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பியில் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். எந்த விதமான சேஞ்சஸும் இல்லை மக்களே. கண்டிப்பாக முதுகலை பட்டதாரியுடைய காலி பணியிடங்கள் நிச்சயமாக உயர்த்தப்படும். இதில் சந்தேகமே கிடையாது. அடுத்த ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப நீங்கள் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி முதுகலை பட்டதாரியோடைய செகண்ட் சிவிலிஸ்ட்டும் இதுக்காகவே வெளியிட போகிறாங்க. ஏன்னா இங்கே வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணால் மட்டும்தான் தலைமை ஆசிரியர் பட்டியலில் அவங்க போடுறதுக்கு இன்னொரு வகையில் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத குறிப்பிட்டே சொல்கிறாங்க. ஸோ இந்த தகவலால் மட்டும்தாங்க ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் பிஜிடிஆர்பியில் செகண்ட் சிவிலிஸ்ட் வருமா வராதா அப்படின்னு நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்காக ஒரு சிறந்த பதில் காத்துக்கிட்டு இருக்கு. பொறுத்து நம்ம பார்க்கலாம். அவர்களுடைய ப்ரொவிஷனான செலெக்ஷன் லிஸ்ட்டு இந்த பொங்கலுக்கு பிறகு கண்டிப்பாக எதிர்பார்க்கலாங்க. ஒருவேளை பொங்கலுக்கு முன்னாடி வெளியிடுவாங்க அப்படின்ட்டு எல்லோரும் எதிர்பார்க்குறீங்க. ஆனால் அது நடக்க வாய்ப்புகள் குறைவு. ஸோ பொங்கலுக்கு பிறகு முதுகலை பட்டதாரியுடைய ப்ரொவிஷனான செலெக்ஷன் லிஸ்ட்டு மற்றும் செகண்ட் சிவி அனைத்துமே நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ மக்களே கவலையே பட வேண்டாம். பிஜிடிஆர்பியோடைய வேக்கன்சிஸ் 100% உயர்த்த போகிறாங்க. இதற்கான அப்டேட்கள் அனைத்துமே உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கண்டிப்பாக ஆசிரியர் தேர்வு வாரியத்துடைய இணையதளத்தில் வரும். ஸோ செக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து இந்த மாதிரி தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.